வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் சஜின்வாஸ் இன்று கைது. சிதைவடையும் நிலையில் ஈரான் கடற்படையினரின் சடலங்கள். ராஜதந்திர தாமதத்தால் வைத்தியசாலை நிர்வாகம் திணறல். தங்க கடத்தலை அதிரடியாக முறையடித்த கடற்படை. பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க கட்டிகள் மீட்பு. 2 மாதங்களில் 422 பேர் பரிதாப பலி. இலங்கையில் கோர தாண்டவமாடும் வீதி விபத்துக்கள். ஈரானின் புதிய உச்ச தலைவர். டிரம்பின் விமர்சனத்துக்கு ஈரானின் அதிரடி பதிலடி. நள்ளிரவுடன் கலைக்கப்பட்ட இலங்கை மின்சார சபை. 6 புதிய நிறுவனங்கள் உதயம். ஆகஸ்ட் வரை எரிபொருள் கையிருப்பு. காணாமல் போனவர்களுக்கு நீதி கேட்பது உறவுகளின் உரிமை. அரசு மறுதளிக்காது. நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார. முட்டாள்களே இன்று போரில் ஈடுபட்டுள்ளனர். பேராயர் கர்டினல் கண்டனம். தரமாறு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் புதிய கல்வி சீர்திருத்தம். எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம். மத்திய கிழக்கு மோதலில் 4 இலங்கையர்கள் காயம். ஈரான் கப்பல் மீதான தாக்குதலை இந்தியாவின் ட்ரோ உளவு பிரிவு முன்கூட்டியே அறிந்திருந்ததாம் விமல் வீரவங்ச கண்டுபிடிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மாதகல் கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவுக்கு பெருந்தொகை தங்கத்தை கடத்திச் செல்ல முயன்ற 2 இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இன்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது சுமார் 6 கிலோவுக்கும் அதிக எடையுடைய தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. மாதகல் கடற்பரப்பினூடாக சர்வதேச கடல் எல்லை வழியாக தங்கம் கடத்தப்படுவதாக கடற்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த படகொன்றை நடுக்கடலில் வழிமறித்து சோதனையிட்டனர். கடற்படையினரின் தீவிர சோதனையின் போது அந்த படகிலிருந்து 6 கிலோ 85 கிராம் எடையுடைய தங்கக்கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காங்கேசன்துறை சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான கடல் மார்க்க கடத்தல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வடக்கு கடற்பரப்பில் கடற்படையினர் தமது கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நடக்கும் போரை கண்டித்து கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் பகைமையில் ஈடுபடுபவர்கள் முட்டாள்கள் என்று இன்று கூறினார். இன்று போரில் ஈடுபடுபவர்கள் தங்களை வலிமையானவர்கள் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் பலவீனமானவர்கள். உலக குடிமக்களை மகிழ்ச்சியடைய செய்ய பயன்படுத்தக்கூடிய தங்கள் வளங்களை அவர்கள் வீணாக்குகின்றார்கள். ஒரு உலகளாவிய தலைவர் தங்கள் ஆயுதங்கள் முடிந்துவிட்டன, ஆனால் சிறந்தவை பின்னர் பயன்படுத்தப்படும் என்று சொல்வதை நான் பார்த்தேன். அவர்கள் என்ன முட்டாள்கள் மட்டுமே போரில் ஈடுபடுகின்றார்கள் என்று கர்தினால் ரஞ்சித் இன்று தேவத்தே பசிலிகாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் தெரிவித்தார். இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் இருந்த ஈரான் கடற்படை கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் விடயத்தை இந்தியாவின் ட்ரோ உளவு அமைப்பு முன்கூட்டியே அறிந்தும் விருந்தோம்பலுக்காக வந்திருந்த ஈரானியர்களை இந்தியா காட்டிக் கொடுத்துள்ளதாக விமல் வீரவங்ச கூறியுள்ளார். பத்திரமுல்ல பகுதியில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதும், ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்துவதும் தற்போது தீவிரமடைந்துள்ளது. யுத்தம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் காணப்படுகின்ற பின்னணியில் ஐக்கிய நாடுகள் சபை எதுவும் நடக்காததை போன்று அமைதியாக இருக்கிறது. இந்தியா ஈரானை விருந்தோம்பலுக்கு அழைத்து காட்டிக் கொடுத்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். இந்தியாவில் விசாகப்பட்டினம் பகுதியில் இடம்பெற்ற சர்வதேச கடற்படை கண்காட்சியில் கலந்து கொண்டு தமது நாட்டுக்கு திரும்பும் போதுதான் ஈரான் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இது பல மாத திட்டமிடலின் வெளிப்பாடாகும். இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ளுமாறு இந்தியா ஈரானுக்கு அழைப்பு விடுத்தது.
நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இந்தியா விடுத்த அழைப்பை ஈரான் மறக்காமல் மரியாதை வழங்கி இந்தியாவுக்கு தமது கடற்படை கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவுக்கும் இந்தியா அழைப்பு விடுத்தது. இருப்பினும் இறுதி தருணத்தில் அமெரிக்கா அந்த அழைப்பை நிராகரித்துள்ளது. இந்து சமுத்திரத்தில் இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் ஈரான் கப்பல் தாக்கப்பட்டமை தொடர்பில் இந்திய முன்னாள் வெளிவிவகார செயலாளர் கன்வால் சிபல் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் ஈரான் கப்பல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு தார்மீக பொறுப்பும் மனிதாயமான கட்டுப்பாடும் ஒன்று என்று குறிப்பிட்டு இந்த தாக்குதல் பற்றி இந்தியாவின் ட்ரோ உளவு பிரிவு முன்கூட்டியதாக அறிந்திருக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சமுத்திரத்தில் இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் ஈரான் கப்பல் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டிருந்ததை இந்தியாவின் ட்ரோ உளவு பிரிவு முன்கூட்டியதாகவே அறிந்து கொண்டுள்ளது. ஆனால் நமது நாட்டுக்கு வந்தவர்களை பாதுகாக்காமல் தாக்குதல் நடத்துவதற்கு உளவு பார்த்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பல் முதலில் இந்தியாவிடம்தான் தஞ்சம் கோரியுள்ளது. இந்தியா அனுமதி வழங்காததன் பின்னர் தான் இலங்கையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் இந்தியாவின் செயற்பாடு அதிருப்திக்குரியது. இந்தியாவின் செயற்பாட்டை உலக நாடுகள் வன்மையாக விமர்சித்ததன் பின்னர் ஈரானின் 3வது கப்பலுக்கு இந்தியா தற்போது அனுமதி வழங்கியுள்ளது என்றார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் விசேட அழைப்பின் பேரில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிலிப்பைன்ஸின் மணிலா நகருக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு இலங்கையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் இன்று திங்கட்கிழமை காலை மணிலாவில் உள்ள நினோய் அக்வினோ சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமரை பிலிப்பைன்ஸுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி ஜானக தல்பகேவா, பிலிப்பைன்ஸ் அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் இணைந்து உத்தியோகபூர்வமாக வரவேற்றனர். மணிலாவில் உள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மகளிர் தின விழாவில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். இந்த பயணத்தின் போது பிலிப்பைன்ஸ் அரசின் முக்கிய அமைச்சர்களை சந்தித்து பிரதமர் கலந்துரையாட உள்ளார். இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நலன்சார் விடயங்கள், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட உள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச ரீதியிலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதில் பிரதமரின் இந்த விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது. கட்சியினால் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணையம் உயர் நீதிமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாலும் நிலக்கரி கொள்முதல் செயல்முறையை அவர் முறையாக நிர்வகிக்க தவறியதாலும் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இதற்காக மற்ற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவையும் பெற எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னர் தொடர்ச்சியாக விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து செலவு குறைவு என்பதால் இந்திய நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சிங்கப்பூரூடாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் திறந்தே உள்ளது. இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படவுள்ள பாரிய மாற்றத்தின் ஒரு கட்டமாக தரம் 6 மாணவர்களுக்காக திட்டமிடப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படவிருந்த தரம் 6க்கான புதிய பாடத்திட்டம் மற்றும் சீர்திருத்தங்கள் சில தொழில்நுட்ப காரணங்களால் ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ஆங்கில பாட கற்றல் தொகுதியில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை காரணமாக அதனை முழுமையாக மீளாய்வு செய்ய அமைச்சரவை தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மின்சக்தி துறையில் 56 ஆண்டுகால பழமையான இலங்கை மின்சார சபை நேற்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 1969ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் இயங்கி வந்த மின்சார சபை இனி மின் உற்பத்தி, மின் விநியோகம், கடத்துகை மற்றும் கட்டமைப்பு இயக்கம் என
6 தனித்தனி நிறுவனங்களாக செயற்படும். 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் எஞ்சிய விதிகள் இதன் மூலம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன. விருப்ப ஓய்வு திட்டத்தை தெரிவு செய்யாத ஊழியர்கள் அனைவரும் இந்த புதிய 6 நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் நாளை முதல் வழங்கப்படும் என மின்சார சபையின் முன்னாள் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தர்மிக விமலரத்ன தெரிவித்தார். இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையினால் நாட்டில் மின் உற்பத்தி அல்லது மின் விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜீன்வாஸ் குணவர்தன லஞ்ச ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தார் என்று முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் இன்று காலை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையிலே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீண்டகாலமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சஜின்வாஸ் குணவர்தன இன்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு அவரிடம் பல மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டது. அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட அதிகாரிகள் விசாரணைகளின் அடிப்படையில் அவரை உடனடியாக கைது செய்தனர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அரச உயர்மட்ட பதவிகளிலும் இருந்த காலப்பகுதியில் வருமானத்துக்கு புறம்பாக சொத்துக்களை சேர்த்தார் என்று பல முறைப்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளன. இது தொடர்பாக ஏற்கனவே பல கட்டங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் உயிரிழந்த 87 கடற்படையினரின் உடல்களை பாதுகாப்பதில் காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலை நிர்வாகம் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இவ்விடயம் குறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் SUM ரங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஒரே நேரத்தில் 87 உடல்கள் கொண்டுவரப்பட்டமையினால் அவற்றை பிரேத அறையில் பாதுகாப்பாக வைப்பதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் போதிய குளிரூட்டு வசதிகள் இல்லாத நிலையில் உடல்கள் சிதையாமல் இருக்க தற்காலிக ஏற்பாடுகள் மூலம் அவை தற்போது பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த உடல்களை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வைத்தியசாலையில் வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து எமக்கு இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ தகவல்களும் வழங்கப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் சுகாதார அமைச்சு, வெளிவிவகார அமைச்சு மற்றும் ஈரானிய தூதரகம் ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்று வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் பற்றி எமக்கு தெரியாது. இந்த உடல்களை இலங்கையிலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டால் மாநகர சபை மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் ஒரே நாளில் அந்த பணிகளை எம்மால் நிறைவு செய்ய முடியும். ஆனால் உடல்களை திருப்பி அனுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அவற்றை நீண்ட காலம் பாதுகாப்பது வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு பெரும் சுமையாக அமையும் என்றார். இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் 87 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்களை தற்போது ராஜதந்திர தீர்மானங்களுக்காக காத்திருக்கும் நிலையில் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் ஈரான் கப்பலில் இருந்தவர்களை பாதுகாத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்துள்ளார். அதனை நாம் வரவேற்கின்றோம் என கூறியுள்ள இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார, தற்போதைய நெருக்கடியை அரசியல் லாபத்துக்காக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் நிலைமை பாரதூரமானது. பதவிக்கு ஏற்றாற்போல் எதிர்க்கட்சித் தலைவர் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது எனவும் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, உலக அரசியல் தற்போது பற்றி எரிகிறது. போர் குற்றவாளிகளான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் ஒன்றிணைந்து இன்று முழு உலகின் அமைதிக்கு எதிராக செயற்படுகிறார்கள். இந்தியாவில் ராணுவ பயிற்சிக்காக சென்ற ஈரான் கப்பல் மீதுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இது அமெரிக்காவின் கோழைத்தனமான செயற்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த கப்பல் தாக்குதல் விடயத்தில் இந்தியாவின் மீதும் குற்றச்சாட்டுகள் சர்வதேச மட்டத்தில் முன்வைக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுடனான சோபா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு பல்வேறு வழிமுறைகளில் முயற்சித்தார்.
இலங்கையில் ராணுவ படைகளுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது இந்த ஒப்பந்தத்தின் பிரதான நோக்கமாக காணப்பட்டது. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தால் இலங்கை இன்று போர்த்தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்க வேண்டும். ஈரான் கப்பல் விவகாரத்தை ஜனாதிபதி சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் முறையாக முகாமைத்துவம் செய்துள்ளார். இந்த விடயத்தில் நாடு என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் லாபம் தேடுவதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சிக்க கூடாது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு ஏற்றாற்போல் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் என்றார். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதல்களில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக பிரதி வெளிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர கூறியுள்ளார். காயமடைந்த 4வரும் சிகிச்சை பெற்று தற்போது வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வாழும் இலங்கையர்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. தூதரகங்கள் ஊடாக அவர்களின் நிலைமைகள் குறித்து தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு வருவதாகவும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான ஈரானின் ராணுவ மோதல்கள் தொடர்ந்தும் நீடித்து வருகின்றன. அண்டை நாடுகளுக்கு இனிமேல் தாக்குதல் நடத்தப்போவதில்லை எனவும் இதுவரை நடத்திய தாக்குதல்களுக்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இருப்பினும் ஈரானிய படைகள் தொடர்ந்தும் குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளின் மீது தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் வான் பாதுகாப்பு அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் ஒன்றின் பாகங்கள் வீழ்ந்ததில் பாகிஸ்தான் நாட்டு சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா ஹமேனி நியமிக்கப்பட்டுள்ளமை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நகர்வு பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மொஜ்தபா ஹமேனியின் நியமனம் குறித்து முன்னர் கருத்து தெரிவிக்கையில் அவரை ஒரு தகுதியற்றவர் என வர்ணித்திருந்தார். மேலும் ஈரானின் தலைமைத்துவ தெரிவில் அமெரிக்காவுக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என அவர் விரும்பியிருந்தார். இருப்பினும் இதனை ஈரானிய அரசு தனது தன்னாதிக்கம் மீதான தாக்குதலாக கருதுகிறது. ஈரானின் எதிர்காலத்தை ஈரானை தீர்மானிக்கும். எந்தவொரு வெளிநாடும் இதில் தலையிட முடியாது என்ற வலுவான செய்தியை இந்த நியமனம் மூலம் ஈரான் உலகுக்கு உணர்த்தியுள்ளது. யுத்தம் மற்றும் வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரானின் அனைத்து முக்கிய அரசு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளும் மொஜ்தபா ஹமேனிக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளன. புரட்சிகர காவல்படை, ஆயுதப்படைகள் மற்றும் பசித்துணை இராணுவப் படை, ஜனாதிபதி, நாடாளுமன்ற சபாநாயகர், பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அமைச்சகங்கள் என்பன ஆதரவை வழங்கியுள்ளன. ஈரானை நிலைகுலையச் செய்ய நினைக்கும் சக்திகளுக்கு நாடு பிளவுபடவில்லை, மாறாக ஒற்றுமையுடன் இருக்கிறது என்பதை காட்டும் ஒரு சான்றாக இந்த ஆதரவு பார்க்கப்படுகிறது. ஈரானிய மக்கள் தங்கள் புதிய உச்ச தலைவரை காணவும் அவரது உரையை கேட்கவும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தற்போதுள்ள மிக நெருக்கடியான போர்ச்சூழலில் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் ரகசியமான இடத்தில் இருக்கலாம் என கருதப்படுகிறது. அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் மக்களுடன் தொடர்பு கொள்வதில் உள்ள தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு சவால்களே இந்த தாமதத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. யுத்தத்தின் போது ராணுவ மற்றும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட தமது கணவர், பிள்ளைகள், சகோதரர்கள் எங்கே என்று கேள்வி கேட்கும் உரிமை உறவுகளுக்கு உண்டு. நாங்கள் இதனை மறுதளிக்கவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹசன நாணயக்கார தெரிவித்தார். ராஜகிரியவில் உள்ள காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் போனோர் பற்றிய விவகாரத்தில் சர்வதேச கட்டமைப்பு அல்லது பொறிமுறை ஊடாக நீதியை பெற்றுக் கொள்ள முடியாது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஊடாக மாத்திரமே தீர்வு காண முடியும். காணாமல் போனோர் பற்றியவர்களின் உறவுகளின் பெரும்பாலானோர் இழப்பீடு கோரவில்லை. நீதியையும் தமது உறவுகளுக்கு நேர்ந்தது என்னவென்பதையுமே கேட்கின்றார்கள். இந்த விடயம் தனித்துவமானதுடன் உணர்வுபூர்வமானது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் காணாமல் போனோர் பற்றி தொடர்ச்சியாக பேசப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நாடுகள் இந்த விடயத்தில் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி இருப்பினும் முறையான நடவடிக்கைகள் தேசிய மட்டத்தில் துரிதமாக முன்னெடுக்கப்படவில்லை.
காணாமல் போனோர் பற்றி விவகாரம் தனித்துவமானது. இதற்கு அரசியல் ஒத்துழைப்பு மற்றும் நிதி ஒத்துழைப்பு போதுமானதாக கிடைக்கப்பெற வேண்டும். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இவ்விரு ஒத்துழைப்புகளும் காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு போதுமானதாக கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் போனோர் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி ஆட்சிக்கு வந்தோம். காணாமல் போனோர் விவகாரம் வடக்கு, கிழக்கு, தெற்கு என சகல மாகாணங்களுக்கும் விரிவாக்கப்பட்டதொரு பிரச்சனையாகவே காணப்படுகிறது. இவருக்கும் நாங்கள் எவ்விடத்திலும் சிறப்பு சலுகை வழங்கவில்லை. உண்மையை வெளிக்கொண்டு வரவும் நீதியை நிலைநாட்டவும் சட்டத்தின் பிரகாரம் செயற்படுகிறோம் என்றார். இவ்வருடத்தின் கடந்த 2 மாத காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கையில் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் பதிவான விபத்துக்கள் தொடர்பான தரவுகளிலே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் மொத்தமாக 3600க்கும் மேற்பட்ட வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. மிக மோசமான 405 விபத்து சம்பவங்களில் சிக்கி 422 பேர் உயிரிழந்துள்ளனர். 866 விபத்து சம்பவங்கள் பாரதூரமானவை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 1730 விபத்து சம்பவங்களில் பலர் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். 641 விபத்துகளில் வாகனங்கள் மற்றும் ஏனைய உடைமைகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்கும் பெறுமதியான மனித உயிர்களை பாதுகாப்பதற்கும் வாகனச்சாரதிகள் மற்றும் பாதசாரிகள் வீதி ஒழுங்குமுறைகளையும் பாதுகாப்பு நடைமுறைகளையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதிவேகம், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்துதல் மற்றும் வீதி விதிகளை மீறுதல் போன்றவையே இவ்வாறான விபத்துகளுக்கு பிரதான காரணங்களாக அமைவதாகவும் போலீசார் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரியின் ஆண்டு விழா தொடர்பில் ஊடக சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்றது. நடேஸ்வரா கல்லூரியின் 125வது ஆண்டு விழாவை பற்றி எங்களுடைய பழைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நானும் எனது ரமணனும் சொல்ல வந்திருக்கிறோம். இதே நேரம் என்னுடைய பேர் மயில்வாகனம் ரகு, இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டர். நாங்கள் ஒரு குழுவாக அமைச்சிருக்கிறோம் 26 பேரை, அதாவது வெளிநாடும் ஸ்ரீலங்காவையும் சேர்த்து. அந்த குழுவில் இருந்து நான் இன்றைக்கு இந்த பேட்டியை கொடுப்பதற்காக ஊடகவியலாளருக்கு வந்திருக்கிறேன். முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடகவியல் எங்களுக்காக இதை பரப்புரை செய்வதற்காக. எங்களுடைய பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 125வது ஆண்டை நாங்கள் இன்னும் ஒரு 2 கிழமையில் நிறைவேற்றுவதற்காக இருக்கிறோம். எங்களோட பள்ளிக்கூடம் 1901ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 3 பள்ளிக்கூடங்கள், சின்ன பள்ளிக்கூடங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் நடேஸ்வரா கல்லூரி. அந்த நடேஸ்வரா கல்லூரி முதல் துவக்கத்தில் தமிழில் இருந்து பேர்ந்து இங்கிலீஷ் மீடியமாக மாற்றப்பட்டு காலப்பகுதியில் பேர்ந்து திரும்பவும் தமிழ் மீடியமாக மாறப்பட்டது. அதை பற்றி சில விளக்கங்கள் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். பழைய மாணவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் எங்களோட பள்ளிக்கூடம் 1990ஆம் ஆண்டு வரைக்கும் 2200 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டிருந்தது. சூழ்நிலை காரணமாக எங்களோட பள்ளிக்கூடம் இடம்பெயர வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. இடம்பெயர்ந்து திரும்பவும் எங்களோட பள்ளிக்கூடம் தனது சொந்த ஊருக்கு வரைக்குள்ள இப்போதைய காலகட்டத்துக்கு ஒரு 300 பிள்ளைகள்லாம் வந்திருக்கணும். அம்மையில் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இடி. அந்த வகையில் நாங்கள் 125வது ஆண்டில் எங்களோட பள்ளிக்கூடத்தை திரும்பவும் கட்டி எழுப்ப வேணுமென்றதுக்காக நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து துவங்கியிருக்கிறோம். உண்மையில் எங்களோட பள்ளிக்கூடம் ஒரு சாவக்கேடு என்னென்று சொன்னால், முதல்ல எங்களோட பள்ளிக்கூடம் தான் போரின் நிமித்தம் இடம் மாறப்பட்டது. இப்போ பார்த்தீங்களென்றால் நாங்கள் 125வது ஆண்டுக்கு வெளிநாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட நான் தான் இதில் கோஆர்டினேட்டராக இருக்கிறபடியாக எனக்கு கூட தெரியும் 150 இருந்து 200 பேர் இங்கே வாரதுக்கு இருந்திருக்கணும். இப்பொழுது வெளிநாட்டில் நடந்த ஒரு சூழ்நிலை காரணமாக, ஃப்ளைட்டுகள் இந்த இதுகள் காரணமாக அரிவாசி பேருக்கு கிட்ட வரையலாது என்று சொல்லியிருக்கணும். இதே எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு உண்மையாக ஒரு சாவக்கேடு தான். ஆனாலும் நாங்கள் எடுத்த டேட்டில் இந்த மாதம் 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் 23ம் நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமை வைக்கிறதுக்கு
நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதுக்குண்டான விளக்கங்களை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் தருவோம். அடுத்த ஸ்டெப் வந்து எங்களோட ப்ரோக்ராம் வந்து எப்படி நடக்க போகிறதுன்றதை ரமணன் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார். வணக்கம். காங்கிரஸ் சமுதாய நடேஸ்வரா கல்லூரியின் 125வது ஆண்டு முறையை முன்னிட்டு காங்கிரஸ் நடேஸ்வரா கல்லூரி பழைய மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வுகள் மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே எதிர்வரும் 21ஆம் 22ஆம் தேதிகளிலே நாங்கள் எங்களுடைய இறுதி நிகழ்வுகளை நடாத்த திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையிலே விளையாட்டு நிகழ்வுகள் எதிர்வரும் 21ஆம் தேதிகளிலும் கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் 22ஆம் தேதிகளிலும் நடாத்த திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையிலே அந்த நிகழ்வுகள் பற்றி சுருக்கமாக இங்கே குறிப்பிட வேண்டும் என நினைக்கின்றேன். நாங்கள் 2 விதமான ஒரு சிந்தனையோடு அந்த விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தியிருந்தோம். ஒன்று, எங்களுடைய பாடசாலை 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த காலகட்டத்திலே நாங்கள் வலிகாமம் வலயத்தில் மட்டுமல்ல, யாழ் மாவட்டத்திலும் ஒரு முன்னணி பாடசாலையாகவும் வன்னேவி பாடசாலையாகவும் நாங்கள் திகழ்ந்திருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய பாடசாலையின் இணைப்பாட விதான செயற்பாடுகள் மிகவும் உச்சக்கட்டத்தில் இருந்தது. குறிப்பாக உதைப்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம், மெய்வெல்ல துறைகளிலே எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள் மிகவும் சாதனை வீரராக திகழ்ந்திருந்தார்கள். அந்த வகையிலே மீண்டும் எங்களுடைய கல்லூரி எங்களுடைய சொந்த மண்ணுக்கு தற்பொழுது மீண்டும் நாங்கள் அங்கே சென்றிருக்கின்றோம். அந்த வகையில் அந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் கல்வி செயற்பாடுகளையும் திறம்பட கொண்டு வருவதற்கான ஒரு புள்ளியாக நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கின்றோம். 125வது ஆண்டை நாங்கள் கொண்டாடுவதன் ஊடாகவும் எங்களுடைய மாணவர்களுக்கு அதே நேரத்தில் அயல் பாடசாலை மாணவர்களை ஊக்குவிக்கும் மூலமாக நாங்கள் சில விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே உதைப்பந்தாட்டம் இருபாலருக்கும் நடத்தியிருக்கின்றோம், ஆண் பெண். அதே போன்று கரப்பந்தாட்டம், துடுப்பாட்டம், வலைப்பந்தாட்டம் ஆகிய போட்டிகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான உதைப்பந்தாட்ட போட்டி, அதே மாதிரி 10 வயதுக்குட்பட்ட இருபாலருக்குமான உதைப்பந்தாட்ட போட்டிகளை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம், நடாத்தி கொண்டிருக்கின்றோம். சில போட்டிகள் வந்து இறுதிக்கட்டத்தை எழுதியிருக்கின்றன. அது மட்டுமல்லாது காங்கேசந்துறையை பொறுத்தவரையிலே பட்டம் ஏற்றுதல் என்றது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வாக அங்கே இருக்கும். குறிப்பாக தை திருநாளை முன்னிட்டு தான் அங்கே காங்கேசந்துறையிலே பட்டங்கள் ஏற்றப்படுகின்றன. அந்த வகையிலே சிறுவர்களை அந்த பட்ட போட்டியிலே பங்கு பெறுவதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவருக்கான பட்ட போட்டியினையும் எதிர்வரும் மார்ச் 21ஆம் தேதி நடாத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி ஒரு நீண்ட கால வரலாற்றுக்கு பின்னர் நாங்கள் ஒரு நலிவடைந்து, அதில் நாங்கள் குறிப்பிட வேண்டும், நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வெளிக்கிட்ட காலகட்டத்திலே எங்களுக்கு முதலாவது ஆதரவு தந்த பாடசாலை மகாஜனா காலேஜ், தெல்லிப்படை மகாஜனா. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து முதலாவதாக நாங்கள் மகாஜனா கல்லூரியிலே தான் ஒரு கட்டிடத்தில் இருக்கிற பாடசாலை இயங்கினோம். அதன் பின்னர் மகாஜனாவும் இடம்பெயர வேண்டிய சூழல் வந்தது. அந்த நேரத்திலே எங்களுக்கு அடுத்ததாக எங்களுக்கு ஆதரவு தந்த பாடசாலை சுன்னாகம் ஸ்கந்தரோதயா கல்லூரி. அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் பிற்பாடு தொடர்ச்சியான இடப்பெயர்வுகள் காரணமாக பாடசாலை தனியார் கட்டடங்களையும் தனியார் வீடுகளிலையும் இயங்க வேண்டிய சூழல் வந்தது. கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டிலே ஏறத்தாழ 2000 மாணவர்கள் கல்வி கற்ற பாடசாலை அப்படியே நலிவடைந்து இறுதியாக ஒரு 100 மாணவர்களோடு இயங்கிய பாடசாலை தற்பொழுது மீண்டும் காங்கேசந்துறை மண்ணில் இயங்கி வருவதனால் மீண்டும் மாணவர்களின் அதிகரிப்பு கூடியிருக்கு. அது எங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரை அது அந்த
ஒரு என்ன சொல்றது ஒரு சொற்ப அளவாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டு வருகிறார்கள். எதிர்காலத்திலே அந்த அதிகரிப்பு மாணவர்களின் அதிகரிப்பு இன்னும் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு. ஆனால் எங்களுடைய பாடசாலையிலே அதுக்கான போதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. அப்போ நாங்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய நிலைமைகளை மாற்றுவதற்கான இந்த 125வது விழாவை கொண்டாடுவோடு இரண்டாவதாக நாங்கள் மீண்டும் இந்த பாடசாலை எதிர்காலத்தில் எப்படி இந்த பாடசாலை மாணவர்களின் வரவுகளை அதிகரிக்கும் பொழுது எப்படி அந்த மாணவர்களை ஏற்று அதுக்கு ஏற்ற மாதிரியான செயற்பாடுகள் செய்வது என்பதற்கான ஒரு எதிர்கால திட்டத்தை நோக்காக கொண்டுதான் இந்த 125வது ஆண்டை நாங்கள் கொண்டாடுவதற்கு திட்டமிட்டிருந்தோம். ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும் என்று சொன்னால் நாங்கள் இப்போ பழைய மாணவர்கள் இப்போ மற்ற பாடசாலைகள் மாதிரி ஏன்னா நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் இப்போ எண்ணி எடுத்தால் கூட நான் கிரேட் 8ல் இடம்பெயர்ந்தேன். யாழ்ப்பாணத்தில் தான் நான் நீண்ட காலம் இருந்தேன். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து நடேசரா கல்லூரி எங்கே இயங்கியோ அங்கே தான் நான் என்னுடைய கல்வியை நான் தொடர்ந்தேன். ஆனால் எங்களுடைய பழைய மாணவர்களுடையோ இல்லாட்டி என்னோட படித்தவர்களுடைய எங்களுக்கு தொடர்பில்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் அது ஒரு வேறத்தால 40 வருஷ இடைவெளி. அப்போ மீண்டும் எங்களுடைய பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து இந்த பாடசாலை எதிர்கால நலன்களை கருத்து கொண்டுதான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த வகையில் இது எங்களுடைய பழைய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய அயல் பாடசாலைகள், எங்களுடைய நலன் விரும்பிகள், எங்களுடைய கிராம மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல்கள் போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்படுத்தியிருந்தோம். ஆகவே அது அந்த நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சிகளோடு சேர்ந்து இந்த தகவல்களை அறிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய 21ஆம் தேதி 22ஆம் தேதி நிகழ்ச்சியில் அனைத்து பழைய மாணவர்களும் அது மட்டுமல்ல எங்களுடைய நலன் விரும்பிகள், எங்களுடைய கிராம மக்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதனை இந்நேரத்தில் நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம்.